சொல்லி இந்த வேலையவே பெர்மனன்ட் ஆக்குறேன் பாரு. ஆக்குவடி ஆக்குவே. உனக்கும் ஆத்தாளுக்கும் அண்டங்கட்டி போய் தெரியுதுடி, அதனால பெர்மனன்ட் ஆக்குறிய. பெர்மனன்ட் இருங்கடி, போறதுக்குள்ள உங்களை ஒரு வழி பண்ணிட்டு போறேன். சத்தம் இல்லாம வேலை பார்க்கல, பரணியில கிடக்குற எல்லா பாத்திரத்தையும் அள்ளி கொண்டு வந்து போட்டுருவேன். திமுட்டு பயவில்ல எப்படி சொல்லிட்டு போகுது பத்தியா? என்னடி என்னம்மா முழு நேர வேலைக்காரியாவே மாறிட்டியா? அப்புறம் என்னடி செஞ்சு தொலைகிறது? கழுதைக்கு வாக்கப்பட்ட உதச்சித்தே ஆகணும்னு இந்த தண்டனைக்கு உட்பட்டாச்சு. அப்புறம் பார்த்து தானே ஆகணும். இல்லைனாத்தையும் செயல தூக்கி போட்டுருவேன், செயல தூக்கி போட்டுருவோம்னு மிரட்டுறாளுகளே. உன்னையாவது பாத்திர விளக்க வீட்டை கூட்டுன்னு மாமியாங்கிற மரியாதைக்கு வச்சிருக்காமா. ஆனா என்னைய அந்த குந்தாணி என்னென்ன பாடுபடுத்துறா தெரியுமா? காலமுக்கு கையமுக்குன்னு டார்ச்சர் பண்றா. அது பத்தாதுன்னு இந்த கூட தெரியுற 3 கொடுக்குங்க மாட்டு வேலை பாரு ஆட்டு வேலை பாருன்னு என்ன ஆட்டாம்புழுக்க எல்லாம் கூட்ட வர்றாளுங்கம்மா. புருஷனால நம்ம இன்னும் என்னென்னலாம் பாடுபட போடணும்னு பாரு. உன் வயசுக்கே நீ இம்புட்டு குமுறிய, என் வயசுக்கு நான் என்னென்ன வேலை பாக்குறேன் பாருடி. காலையில எந்திரிச்சு வீட்டை பூரா கூட்டி பெருக்கி குப்பையள்ளி கொண்டு போய் கொட்டிப்புட்டு பாத்திரத்தை பத்தியா எம்புட்டு பாத்திரம்னு நம்ம வாரம்னே சேர்த்து வச்சு 2 நாளா விளக்காம போட்டு இருந்திருக்காளுங்க. அம்புட்டு பாத்திரத்தை அள்ளி கொண்டு வந்து எண்ணெயை விளக்குன்ட்டு போறா அவ சின்ன மக. அப்ப என்ன ஒரு ஏத்த இருக்குன்னு இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு ஆக்கி சமைச்ச பாத்திரம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எம்புட்டு நாளைக்கு சேர்த்து வச்சிருந்தாலோ என்ன வண்ணாலோ தெரியலையே. நான் இப்படி கிடந்து சாக வேண்டியது இருக்கு. எனக்கு ஏன் வேலை பெருசுன்னா உனக்கு ஓ வேலை பெருசு. நீ நாது காமபுரம் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவமா. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இப்ப அந்த நெடுவாளி வந்து மாட்டு சாணியல்ல மாட்டுக்கு போய் பால் கறன்றா. நான் என்னைக்குமா மாட்டுக்கு பால் கறந்திருக்கேன்? தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. டீக்கடை ஓரத்தில் தம்மு அடிச்சா பொண்ணுங்க வர்றன்னு தெரிஞ்சுக்கோ. லைலு வந்துட்டா பாருமா. அந்த குந்தானிய கூட ஒரு பங்கல வைக்கலாம். இந்த நெட்ட குரங்கு இம்சைனால தாங்க முடியல. லைலு என்னடி அப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசப்படாது லைலு. காமா என்னங்க மேடம் சொல்லுங்க மேடம், அடுத்து என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட பணிவா கேட்கணும். எப்படி கேட்கணும்? அப்படியெல்லாம் கேட்க முடியாது. இந்தாடி அடி நெட்டாச்சி. எஸ் ப்ரொசீட். என் மகளை மாட்டுச்சாணி என்ன சொன்னியா? என்ன ஒரு நெஞ்சம் இருக்கணும் உனக்கு? என் வீட்லயே என் புள்ள ஒரு வேலை வந்தது கிடையாது. இவ வீட்டுல வந்து மாட்டுச்சாணி எல்லாம் சொல்ற? என்ன ஒரு திமிர் இருக்கணும் உனக்கு? என்னடி ஸ்கூல் பிள்ளை வந்து மிஸ் கிட்ட போட்டு கொடுத்தது மாதிரி போட்டு கொடுக்குற? வெக்கமா இல்ல? நான் எதுக்கடி வெக்கப்படணும்? நான் எங்க வீட்லயே மாட்டுச்சாணி அல்ல இதுல மாட்டு பக்கம் போனதில்ல. எனக்கு அந்த மாட்டு மூத்திரம் ஒம்பாட்டிக்கிட்டு வரும். என்னைய போய் மாட்டுச்சாணி அல்ல பால் கறன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. என்ன முடியாதா? என்ன திமிர் உனக்கு? நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ற. அண்டர்ஸ்டாண்ட்? தள்ளடிங்கிட்டு வரடி. நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பேசு. நீ என்னடி சொல்ல போற? ஆக்சுவலி ஆத்தா ஆட்டுப்புழுக்கைய கூட்டி எழுறது மாட்டு சாணியை தட்டி எடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் நாங்க உனக்கு தான் பிரிச்சு கொடுத்தோம். எங்க அக்கா தான் சொல்லி பிரிச்சு 1000 தான் இருந்தாலும் அந்த கிழவி எனக்கு புருஷன் கொடுத்த மாமியாடி. ஏற்கனவே அதுக்கு இடுப்பு வலி தலைவலி குறுக்கு வலின்னு நிறைய வலி இருக்குது. இதுல உட்காந்துக்கிட்டே பால் கறக்கிறது அப்புறம் மாட்டு சாணி எழுறது ஆட்டுப்புழுக்க கூட்டுறதுன்னு நிறைய வேலைகள் அதுக்கு கொடுத்த சுத்தமா பாடி டேமேஜ் ஆகி போய் சேர்ந்துரும். அதுக்கு நான் தானே செலவழிச்சு தூக்கி போடணும். கொஞ்ச நாளைக்கு என் வீடு கட்டி பால் காய்ச்சற வரைக்கும் அது உசுரோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல. அது வரைக்கும் வீட்டு வேலையை அது பார்க்கட்டும் மாட்டு வேலையை அவ மக பார்க்கட்டும்னு பிரிச்சு விட்டுருக்கு. நீ இப்போ ஓகே இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், 2 பேரையும் மாத்தி அவ வீட்டு வேலைக்கும் நீ மாட்டு வேலைக்குமா பிரிக்கப்படுவீர்கள். உனக்கு எப்படி வசதி? என்னடி இவ எப்படி சொல்ற? அம்மா அந்த குண்டச்சி சொல்றான்னு நீனும் கேட்டுக்கிட்டு இருப்பியா? உனக்கெல்லாம் என்னைக்கு இடுப்பு ஒழிச்சிருக்கு கை கால் நொந்திருக்கு? அதெல்லாம் நீ கல்லூர்ந்த மாதிரி நல்லா தானே இருக்க. நீ போய் மாட்டு வேலையை பாரு, நான் வேணும்னா வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். அவளுக்கு பிளான் போட்டது கரெக்டு தான். அந்த குண்டச்சி எதுக்கு தேவையில்லாம மாத்திரலாம். நீ போமா, நீ போய் மாட்டு சாணி அள்ளிட்டு அப்படியே பாலை பீச்சி கறந்து கொடுத்துட்டு வந்துரு. அடியே அடி நடுவாளி. சொல்லுங்க மயிலார், எங்களுக்கு தேவை வேலை நடக்கணும். அது யாரு பார்த்தா என்ன? நீனே போய் மாட்டு வேலையை பாத்துக்கிறியா? நான் ஏற்கனவே பாதி பாத்திரத்தை விலைக்கு கவுத்திட்டு இன்னும் பாதி பாத்திரம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வீட்டையும் கூட்டி பெருக்கிட்டேன். மாப்பை மட்டும்தான் போடணும், செத்தவடம் உட்கார்ந்து இருந்து போட்டுக்கிருவேன். இவளை போய் மாட்டுல பால் கறக்க சொல்லிட்டு மாட்டுக்கு சாணி எல்லாம் சொல்லு போ. ஏம்மா பரவாயில்லையே, உங்களுக்குள்ள நல்ல ஒத்துமை இருக்கும் போல இருக்கே. வெரி குட் வெரி குட். அப்ப நான் கூட்டிட்டு போகட்டா? நல்லபடியா கூட்டிட்டு போ. அம்மா என்னம்மா இப்படி பண்ற? ஏண்டி உன்னாலையும் உன் புருஷனாலையும் நான் இங்க வந்து 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கல்லூரண்டை மாதிரி இருக்க, கிளறு கண்டாட்டமா இருக்கேன்னு என்னையவே ஏறிமேற. போடியே போய் மாட்டு வேலையை பாரு போ. நீ ஒரு தாயின்னு உன்கிட்ட வந்தேன் பாரு, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். அடிச்சே பிஞ்சிருச்சுன்னா திரும்ப என்கிட்ட வந்து கேளு. ஏன் மட்டும் 2 சோடியவும் தாரேன், அதையும் சேர்த்து அடிச்சுக்க. சரி சரி கிளம்பு கிளம்பு, நேரம் ஆயிட்டு இருக்கா இல்லையா? மாடனே சொல்லுங்க நிக்கிலிக்கா. நெடுவாளி எங்கடி கூட்டிட்டு போறேன்? கோவிலுக்கு பால் கேட்டிருந்தாங்கல்லக்கா, அது கறக்கிறதுக்கு தான் அவளை கூட்டிட்டு போறேன்.
அந்த திமுட்டு எருமைக்கு பால் கறந்தெல்லாம் பழக்கம் இல்லடி, கத்துக்கட்டும். அதனால உங்களுக்கு என்ன கவலை? இல்லடி மாடனே, மாடு வீடு உதஞ்சு தள்ளிருச்சுன்னா அட நம்மளால முடியாததை மாடு பண்ணட்டுமே, என்ஜாய் பண்ணுங்க. இல்லடி மாடனே, இங்க பாருங்க நிக்கிலிக்கா, உங்க நல்ல எண்ணம் மனிதாபிமானத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்து இவளுகளுக்கு என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கலாங்கிறத மட்டும் யோசிங்க. ஒரு வாரம் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சான்ஸ், இதை மிஸ் பண்ணிட்டோம். இவளுகளை பழி வாங்குறதுக்கு வேற வாய்ப்பே கிடைக்காதுக்கா. நம்மளா போய் வழியை யாரையும் எதுவும் பண்ணல, தானா வந்ததுக்கு தான் நம்ம இப்ப ஆப்பு வச்சுட்டு இருக்கோம். அவளுக பண்ணதுக்கு அவளுக அனுபவிக்கட்டும், கண்டுக்காம விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி சரி டி, நான் ஒன்றும் சொல்லலை. பால் கறக்க தெரியாதவட்ட மாடை கொண்டு போய் விட போறீங்க, அப்ப அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க போலாம் அப்படிங்கிறேன். அட ஆமா நிக்கிலிக்கா, பஞ்சாயத்துல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. மாமாவுக்கு ஏற்பட்ட அசிங்கம், அவமானம், தலகுனிவு இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா அடுத்த டாஸ்க்குக்கான கவுண்டரை நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க. வாங்கக்கா போலாம். அப்ப 2 மாட்டிலையும் பாலை கறக்க சொல்லு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாங்க வாங்க. விசேஷம் வரப்போகுது, இந்த வீட்டை சுத்தம் பண்ணடானா கொஞ்சமாதிரி கேக்குறானா? நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு ஹைட்டும் எட்டி தொலைய மாட்டேங்குதே. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படிடா தெரியுது? உங்களை யாருமா இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? அப்ப நீ பாரு. எனக்கு டைம் இல்லம்மா, இருந்தா பார்க்க மாட்டேனா? டைம் இல்லல, அப்ப கிளம்பி போய்கிட்டே இரு. அதுக்காக இப்ப உங்களை யார் கஷ்டப்பட சொன்னா? யாராவது ஆள் வச்சு பண்ணிக்கலாம்ல. ஆமாடா, எல்லாத்துக்கும் ஆள் வைக்க வேண்டியதான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைனி ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம், பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டேன்னாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நாளைக்கு இந்த வேலை எல்லாம் நானே பார்த்து கொடுக்குறேன். நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க ப்ளீஸ். நம்பலாமா? நம்பலாம். முதல்ல இந்த ஒட்டடை குச்சியை கொடுங்க. இருக்கட்டும்டா, எடுத்துட்டேன்ல, ஹாலை மட்டுமா தான் அடிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நாளைக்கு 1 டே மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். இப்போ நீங்க குச்சியை கொடுங்க. நீயும் பார்க்க மாட்டேன், பார்க்கறவங்களையும் விட மாட்டேன். குச்சியை வெளியில வச்சுட்டு போயிடுறேம்மா. நான் போய் மைனியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வா. ஹலோ, சொல்லு சவி. ஒழுங்கா இருடி, அப்பதானே கட்ட முடியும். ஐயோ அம்மா, போன் அட்டன் பண்ணிட்டாங்க, நான் கவனிக்கவே இல்லை பாரு. அம்மா கேக்குதா? சொல்லு சொல்லு சவி, கேக்குது. பாப்பா என்னடி இப்படி தும்மிட்டு இருக்கா? அதுக்காக தாம்மா கால் பண்ணேன். நைட்ல இருந்து வேதா குட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அவரும் வெளியில போறேன்னு சொல்றாருமா. நீங்க வரீங்களா? 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். வலிக்காம பண்ணுமா? இதெல்லாம் உனக்கு வலிக்குதா வேதா? தலை பின்னி பேண்ட் போட வேணாமா? வலிக்குதுமா. அம்மா உங்களை தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டேன். ஏய் என்னடி ஆச்சு பிள்ளைக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அடிக்கடி ஹச்சு ஹச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்காமா. நல்ல சளியும் பிடிச்சிருக்கு. எனக்கு திரும்ப வீசிங் வந்துருமோன்னு பயமா வேற இருக்குமா. அதான் டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலான்னு போறேன். நீங்களும் கொஞ்சம் வாங்கலேன். ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னா எங்க கேக்குறனே? 2 நாள் முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டால, அதுக்கான எஃபெக்டா கூட இருக்கலாம். நீ ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் போக வேணாண்டி. அவர் முன்னாடி கொடுத்த சிரப் இருந்துச்சுன்னா எடுத்து ஊத்தேன். இப்போ உடனே எதுக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போற? 2 நாள் வீட்டு வைத்தியம் பண்ண சவி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னம்மா, வேதாவோட உடம்ப பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி பேசினா என்னம்மா அர்த்தம்? வேதாக்கு ஏதாவது ஒன்றுனாலே வீசிங் ப்ராப்ளம் வரும்னு தெரியும்ல. ஆல்ரெடி வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவதிப்பட்டிருக்கோம். இப்போவும் அதே மாதிரி தும்மிட்டு இருக்கா, இருமிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். சாதாரணமாக வீட்டு வைத்தியம் பாருன்றீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டாமா? இல்ல சாவி, அம்மா எதுக்கு சொல்றேன்னா, மழை தண்ணி நேரமா இருந்தா சரி பரவாயில்ல, அதுக்காக சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பனிக்காலமா இருந்தா கூட பனி சளின்னு சொல்லலாம். இப்ப நல்ல வெயில் தானடி அடிக்குது. இந்த வெயிலுக்கு நீ ஐஸ்கிரீமை வேர்வையோட வாங்கி கொடுத்ததுனால வந்த சளியா இருக்கும். அந்த சிரப்பையோ இல்ல ஓமவல்லி இல்ல துளசின்னு கஷாயம் வச்சு கொடுத்தாலே ஒரு 2 நாளைக்கு 2 வேளைக்கு கொடுத்தா சரியா போயிடும். இதை பெரிய விஷயமாக்கி அடிக்கடி பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் உடம்ப பழக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். இட்ஸ் ஓகே மம்மி, நீங்க பாருங்க, நான் வைக்கிறேன். என்னாச்சும்மா, அம்மாச்சி வராங்களா? இல்ல வேதா, அம்மாவே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிறேன். வா கிளம்பலாம். அம்மாச்சி வரலையம்மா? அம்மாச்சி எல்லாம் வரமாட்டாங்க வேதா குட்டி. என்னங்க நீங்க எப்படிங்க? முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போனீங்க? முக்கியமான வேலை தான், ஆனா என் பிள்ளைய விட முக்கியமான வேலை இல்லைன்னு தோணுச்சு, அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். அப்பா அம்மாச்சி வருவாங்கப்பா. அம்மாச்சி ஒன்றும் வரல வேதா, நம்ம அப்பா கூடயே போலாம். ஏம்மா அம்மாச்சி வரல? அது ஒன்றும் இல்லை வேதா. ஏன்பா? இனிமே உன் மேல இருக்கிற பாசம் எல்லாம் கம்மி ஆயிடும். அவங்களுக்கு உங்க அத்தை வயித்துல ஒரு பாப்பா இருக்குல்ல, உங்க மாமாவுக்கு பிறக்க போற தம்பி மேலதான் இனிமே பாசம் இருக்கும். உன் மேல உள்ள பாசம்லாம் அவ்வளவுதான்.
குட்டி தம்பி வந்தா அம்மாச்சி மேல பாசமா இருக்க மாட்டாங்களாப்பா? என்னங்க பேசுறீங்க? குழந்தை ஏன் பால வைக்கிறீங்க? அம்மா, குட்டி தம்பி வந்தா அம்மாச்சி மேல பாசமா இருக்க மாட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வேதா. ஐயோ, இந்த மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் சொல்றாரு? ஏங்க இப்படி எல்லாம் அவகிட்ட சொல்றீங்க? சும்மாவே அவளுக்கு உடம்பு சரியில்லை, வீசிங் வர மாதிரி இருக்கு. இதுல இது வரையா? அலை வச்சு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? வேதா, யார் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, என்னைக்குமே அப்பா உன் கூட இருப்பேன். சரியா? நீ வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அப்பா, அப்பா இருக்கேன்ல, அழக்கூடாது. வாங்க வாங்க, வெளில போலாம் வாங்க. ஏங்க, அம்மா ஹாஸ்பிட்டல் போவேனான்னு சொல்லலை. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கிட்டு நாளைக்கு போகலான்னு தான் சொன்னாங்க. நீங்கள் எதுவும் அவங்கள தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கலாம்ல. ஓ, உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ? ஓகே ஓகே ஓகே, நீ குழந்தையோட ரிப்போர்ட் எடுத்துட்டு வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு டைம் ஆச்சு. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீரனை எனக்கு இந்த மாட்டோட ஸ்மெல்லே பிடிக்காது. என்ன போய் பால் கற அது பண்ணு இது பண்ணுன்னு டார்ச்சர் பண்றாளுகளே. நான் என்ன பண்ணுவேன்? லைலா, அடுத்து எவ? நான் தான் லைலா, மடோனா. சொல்லி தொலை. பால் கறக்க போறியா? இல்ல, பச்சை தண்ணி கறக்க போறேன். குடிக்கிறியா? நீனே மோண்டு குடி. எனக்கு நல்ல பசும்பால சுட சுட கறந்து அப்படியே சூடு ஆடுறதுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து கொடு. அதை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னது, பச்சை பாலா? ஆமா லைலா, பசும்பால பச்சையா அந்த சூட்டோட குடிக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா கறந்துட்டு வா, நான் காத்துட்டு இருக்கேன். ஏய் மடோனா, எனக்கு பால் கறக்க தெரியாதுடி. அட போய் சொல்லாத லைலா, போய் கறந்துட்டு வா போ. எனக்கு சத்தியமா பால் கறக்க தெரியாதுடி. ஏண்டி, இத்தனை வருஷம் ஆடு மாடு கோழின்னு உங்க அம்மா அம்பிட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கு, ஒரு பால் கறக்க கூட கத்துக்கலையா நீ? நான் ஏன் கத்துக்கணும்னா புரியலையே. எங்க வீட்லயும் 2-3 பேர் வந்து பால் கறந்துட்டு போவாங்க. நான் எதுக்கு பால் கறக்க கத்துக்கணும்? அதனால கத்துக்கல. வேலைக்காரங்களை வச்சே வேலை வாங்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்கேன். என்ன பால் கறந்தாச்சா? எங்க, அரை மணி நேரமா இப்படியே நிக்கிறா, பால் கறந்த பாடலையே. பார் லீலா, அக்கா வீட்டு வேலையவே நீ அரை நாள் பாத்தீங்கன்னா ஊர் வேலையை எப்ப பாக்குறது? எல்லாரும் அவங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி குப்பை போடுறதுக்கு ரெடியா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அக்கா வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஊர் வேலையை போய் பாருங்க. ஆமா ஆமாடி நெடுவாளி, கோயில் பூசாரி வேற விளக்கெல்லாம் விளக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னடி மாத்தி மாத்தி இப்படி வேலையா சொல்லிட்டு இருந்தா? நாங்க உடம்பா இல்ல இரும்பா? அதெல்லாம் ஓம் பிரச்சனை இல்லையா? இதெல்லாம் பணத்தை திருடுறதுக்கு முன்னாடி, அக்காவையும் மாமாவையும் அசிங்கமா பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி சரி, அவ வேலையை பார்க்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புவா. தெரியல இல்ல, நான் கூட உனக்கு ஏதாவது பேசிக்கிட்டே கம்பெனி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இவ உன் கூட பேசினாலே திட்டுறா. நான் போயிட்டு வரேன், நீ வேலையை முடிச்சிட்டு கூப்பிடு, ஓகேவா? அக்கா இன்னைக்கு நமக்கு ஏதோ விருந்து வைக்கிதாண்டி, பாவம், அதுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா. அட விருந்தா? சொல்லவே இல்ல பத்தியா? அட வா வா. எங்களுக்கு வேட்டு வச்சுட்டு இவளுகளுக்கு விருந்து வைக்கிறாளா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன செவளச்சி நிக்குது? இந்த செவளச்சி சனி எனக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்ன பார்த்தாலே ஆகாதே. எங்க என்ன பார்த்தாலும் முட்டுறதுக்கு மோதிக்கிட்டு வருமே. இப்ப என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியலையே. இத்தனை வருஷமாவா ஞாபகம் வச்சிருக்க போகுது? நம்ம மறந்தது மாதிரி போய் பாட்டு பாடிக்கிட்டே ஆரம்பிப்போம். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. செவளச்சி, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் லைலா, உன் ஓனர் அம்மாவோட மக. உங்க அண்ணன் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டானா? இந்த வீட்டுல உன்னை எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா? கவலைப்படாத, இந்த ஒரு வாரத்துக்கு உன்னை நான் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு வேலைக்கு பால் மட்டும் சமத்தா கொடுத்துரு, சரியா? வாடி வா, உனக்காக தாண்டி இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீ என்ன பண்ண? என்ன பொங்க வச்சாச்சா? இந்த வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு. நாளை காலத்துல வச்சு இறக்கு. ஒரு பொங்கத்தானே வைக்கிற, பிரியாணி கிண்டுறது மாதிரி மணிக்கணக்கா கிண்டிக்கிட்டு இருக்க. முதன்னு செவளச்சி கரு உண்டாயிருக்கா. அவளை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா பாத்துட்டான். அவளுக்குன்னு செய்யறதுக்காக என்ன தானே செய்ய முடியுமா? நல்ல ருசி மனமா செஞ்சா தானே நல்லா இருக்கேன். நீ என்னத்தை கிண்டுனாலும் ருசியும் இருக்காது மனமும் இருக்காது. இதுல மணிக்கணக்கா வேற கிண்டிக்கிட்டே இருக்க. சரி சரி, படக்கு படக்குன்னு காலகாலத்துல சாமியை முட்டுடணும். இந்த அம்படித்தான் முடிஞ்சிருச்சு. ஆகட்டும் ஆகட்டும். செவளச்சி, உனக்காகத்தான் அக்கா பொங்க வச்சு சாமி கும்பிடுறேன். நீ பொட்டை கண்டு போட்டாலும் சரி, காலங்கண்டு போட்டாலும் சரி, நீ நல்லபடியா ஈண்டு எடுக்கணும்னு அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிறேன், சரியா? உனக்கு ஒரு குறையும் வராம நல்லபடியா நீ பெத்து எடுக்கணும். ஆத்தாடி, என்ன மனம் பொங்கல் வச்சாச்சா?
லைலா இப்பதான் வச்சு இறக்குனேன். சாமி கும்பிட்றதுக்கான பூஜை சாமான்லாம் உள்ள இருக்கு. அதை போய் எடுத்துட்டு அத்தையை கூட்டிட்டு வா. அப்படியே உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுறலாம். சாமி கும்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதான் பொங்கல் வச்சுட்டீங்கல்ல, எனக்கு எடுத்து வச்சு இலையில கொடுங்க, நான் சாப்பிட்டு டேஸ்ட் பாக்குறேன். லைலா சாமி கும்பிடாம எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? நம்ம செவலச்சிக்காக சாமி கும்பிட்றோம்ல, முதன்னு சாமி கும்பிட்டுட்டு அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். இந்த வீட்டுல நானும் கரு உண்டாயிருக்கேன், இந்த மாடும் கரு உண்டாயிருக்கு. அப்போ இந்த மாட்டுக்கு இருக்கிற மரியாதை இந்த வீட்டு பொண்ணுக்கு இல்லையா? ஏன் லைலா அப்படி சொல்ற? நான் தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாய்க்கு ருசியா செஞ்சு தர்றேன்ல. இது நம்ம செவலச்சிக்காக முதன்னு வச்ச பொங்க. இவளை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா பார்த்துட்டோமா, அதுலயும் நான் சாமியா பாக்குறேன். என்னால அப்படி எச்சியோட கொடுக்க முடியாது லைலா. ஓஹோ, அப்ப மாசமா இருக்கிற நான் முக்கியம் இல்ல, இந்த மாடு உங்களுக்கு முக்கியம், அப்படித்தானே? ஏன் அப்படி பேசுற? நீனு தான் முக்கியம். உன் வயிற்றுலயும் கரை இருக்குன்னா அவ வயிற்றுலயும் கரை இருக்குல்ல. இந்த வீட்டு மக வயிற்றுல வளர்ற புள்ளையும் இந்த மாட்டு வயிற்றுல வளர்ற புள்ளையும் ஒன்னா? வார் லைலா, எனக்கு செவலச்சியும் ஒரு புள்ள மாதிரித்தேன். என் புள்ள கரு உண்டாயிருக்கிறது மாதிரிதான் நான் நினைக்கிறேன். முதல்ல இப்படி ஸ்டூபிடா பேசுறத நிப்பாட்டுங்க. என்னாச்சுமா? இப்ப எனக்கு என்ன சொல்லிவிட்டேன் பாருங்க மைனி, எங்க அண்ணன் தான் மாட்டுக்காரன் வேலை மாதிரி இந்த மாட்டு பின்னாடியே தெரியறானா? கல்யாணம் பண்ணி வந்த நீங்களாவது கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கலாம்ல. இந்த வீட்டுல எப்பதான் எல்லாரும் திறந்து போறீங்களோ தெரியல. மாடு மாசமா இருக்குன்னு பொங்கல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதுக்கு விதவிதமா வாக்கி கொட்டுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. மாடு புல்லுதான் திங்கும், இந்த மாதிரி பச்சரிசி வெல்லம் எல்லாம் போட்டு ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் வந்து மாடு பொங்க வைக்கிற இடத்துல நின்றாத்தானே தெரியும். மாட்டு பொங்கலுக்கு பொங்க வச்சு வாங்கி இவளுக்கு கொடுக்கலைன்னா அம்புட்டு கோவம் வரும். சின்ன பிள்ளைல இருந்து சரியான அடமண்டக்காரி. வான, நீனும் இந்த மாட்டுக்கு வக்காலத்துக்கு வந்துட்டியா? மாசமா இருக்கிற உன் தங்கச்சிக்கு முதல் வாங்கி பொங்கல் கூடனே கேக்குறேன். அண்ணி தான் பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீனும் இப்படி பண்ணிட்டு இருக்க. எனக்கு இப்ப பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இப்ப பொங்கல் கிடைக்குமா கிடைக்காதா? அன்னைக்கிளி மாமா, சீக்கிரமா சாமியை கும்பிட்டு சூடம்பத்தியை காட்டிட்டு செவலச்சிக்கு வாய் ஊட்டி விடு. இந்த லைலாவுக்கு பசிக்குதான், அவ அடுத்த வாய் சாப்பிடட்டும். யூ பிளடி இடியட்! என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்க பொண்டாட்டி தான் இந்த மாதிரி இடியட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீனும் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? எனக்கு இப்பவே நான் பொங்கல் சாப்பிடணும். இந்த மாடு முக்கியமா நான் முக்கியமா? என்ன லைலா, நீ வகுத்து பிள்ளைக்காரி ஆசைப்பட்ட பொருள் உனக்கு கொடுக்காமலா இருக்க போறோம். அது வாயிலாச்சி இவங்கிட்ட போய் போட்டி ஓட்டுக்கிட்டு இருக்க. செத்த இரு, அவளுக்கு ஊட்டிட்டு நீ சாப்பிடலாம். மாமா, நீங்க போய் இலை எடுத்துட்டு வாங்க, நான் போய் பூஜை ஜாமான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா சாமியை கும்பிட்டுருவோம். சரி அன்னைக்கிளி, தங்கச்சி பாவம் அவசரப்படுது. நான் போய் சீக்கிரமா இலைய எடுத்துட்டு வரேன். நானும் போய் பூஜை ஜாமான் எடுத்துட்டு வரேன். என்ன மேம் சவுண்ட கொடுத்துட்டு இருக்க? நீ இந்த வீட்ல மாசமா இருக்கிறதும் நான் இந்த வீட்ல மாசமா இருக்கிறதும் ஒன்ன என்ன பண்றேன் பாரு. லைலா, செவலச்சி உனக்கு ஒண்ணு இல்லம்மா. செவலச்சி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா லைலா? ஒரு வாயிலா சீவனை இப்படி போட்டு அடிக்கிற? அண்ணே, லூஸ் மாதிரி பேசாத. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? உனக்கு முதல்ல பொங்க கொடுக்கல அதானே? பொங்கலுக்கு ஒண்ணு நான் வீங்கி சாகல. இந்த செவலச்சி அதோட கொம்பால என்ன முட்டை வந்துச்சு. என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனாலதான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்காகவும் உன் வயித்துல இருக்கிற உன் மருமக பிள்ளையை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நான் இந்த மாட்டை கம்பெடுத்து அடிச்சேன். இது தப்பா? போட்டிருக்கிற மாடு பசியில கொஞ்சம் மூறிக்கிட்டு வந்திருக்கும், அதுக்காக அந்த முட்டை வந்துச்சுன்னு எப்படி நினைக்கலாம்? வாய் வகுரமா இருக்கிற மாடு மனுஷல மாதிரி தானே இதுவும். வாயை திறந்து ஏதாவது சொல்ல முடியுமா? இப்படி போட்டு அடிக்கிறியே, சி! முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்னை விட என் வயித்துல இருக்கிற குழந்தைய விட இந்த மாடு உங்களுக்கு எல்லாம் முக்கியமா போச்சுல்ல? அடி பாவி, அன்னைக்கு என் வயித்துல முதன்னு உண்டான கருவை கட்டையாலேயே அடிச்சு கொண்டுட்டேடி. இன்னைக்கு பால் கறக்க வந்திருக்கியா? எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மறக்க மாட்டேங்கிறது உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு இன்னைக்கு இருக்குடி. வளச்சி, நீ இதே மாதிரி சமத்தா நிப்பியா? நான் அழகு போல பாலை கறந்துட்டு போயிருவனா, சரியா? செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. உன்னை பால் தானே கறக்க சொன்னோம், என்ன படுத்து விளையாண்டுட்டு இருக்க? அமர பத்தி அடிவளுக்கு செம்ப தூக்கி தூர போட்டுட்டு எப்படி மல்லாக்க படுத்து விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கானு? கட்டாந்தரையில விட்டத்தை பாக்குற இடமா அது? பாவியல, நான் என்ன கட்டாந்தரையில படுத்துக்கிட்டு காவிய காதலா பாடிக்கிட்டு இருக்கேன்? மாடு கொத்தி தூக்கி வீசிருச்சுடி, என்ன வந்து காப்பாத்துங்க. அடியே
செவலச்சி, அன்னைக்கு கொடுத்ததுக்கு இன்னைக்கு திருப்பி வட்டியும் முதலுமா கொடுத்துட்டியா? அது சரி அது சரி, மனுஷ மக்கள் தான் மறந்துடுவாங்க, மாடு ஆடெல்லாம் மறக்காதுங்கிறது சரியா தானே இருக்கு. அப்புறம் நீ கொடுத்ததுக்கு வட்டி முதலுமா திருப்பி கொடுத்து தானே ஆகணும். எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் 7 நாள் ஆகும். என் வீட்டு வேலை கடந்து போக மாடி. ஐயோ அம்மா, என் குறுக்கெலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ, என்னை யாராவது தூக்குங்க, என்னை காப்பாத்துங்களேன். ஐயோ பாவம், ஒரு மாட்டு பண்ணக்காரி வச்சிருக்கிறவளோட மக இப்படியா மல்லாக்கடிச்சு விழுந்து கிடப்ப. உன் நிலைமையை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு போ. ஆமாடி நெடுவாளி, எனக்கும் அவ நிலைமையை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. பாவம் இல்ல லைலா.